ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவாலஜி அகாடமி. எப்போ எப்படி எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்தீங்க? தயவு செஞ்சு ஃபீல் பண்ண வேண்டாம். நான் அன்றைக்கே போட்டிருப்பேன், வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா ரொம்ப எல்லோரும் ரொம்ப மனக்குமுறலோடு இருந்திருப்பீங்க. சரி வேண்டாம், நம்மளும் அது இதுன்னு போட்டு அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு தான் ஓகே நான் வந்து கவர்மெண்ட் கீ வந்ததுக்கப்புறம் போடலான்னு தான் நான் வீடியோ போடலை. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கல. எப்படியும் நியர் தீபாவளி இல்லைனா வந்து தீபாவளிக்கு அப்புறம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக போட்டாங்க. அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்காங்க. ஸோ கவலைப்பட வேணாம். இப்போ வந்து கொஷின் கஷ்டமாக வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் நம்ம படித்ததை வச்சு தான் ஆன்சர் கீ அதில் போட்டு வந்திருக்கோம் இல்லையா, ஆன்சர் போட்டு வந்திருக்கோம். போன தடவை வந்து 96 97ஓடையே கட் ஆஃப் நின்றுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மார்க்கே அவ்வளோ வருமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டாக இருக்கு இல்லையா. அதனால் கவலைப்படாதீங்க. அதில் கிட்டத்தட்ட 20-25 மார்க் வித்தியாசம் வருது. இப்போ எலிஜிபிள் வாங்கினாவே செலக்ட் ஆகிடுற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. அப்போது கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஓகே, நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வீணாகாது. கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. பார்க்கலாம். ஆன்சர் கீ இப்போ தான் விட்டுருக்காங்க. அதில் நிறைய ஆன்சர் கீ வந்து தவறுதலாக வந்திருக்கு. ஸோ அதுக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்னென்ன உங்களுக்கு ப்ரூஃப் வந்து என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிங்க. அதுக்கும் அடுத்த உடனே வந்து ஆன்சர் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக வந்து அப்படியே மாறும். ஐயோ எனக்கு 70 தான் வந்திருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட நம்ம இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக போடும்போது 75 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, 76 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது எல்லோரும் சொல்கிறது படி நம்ம எலிஜிபிள் ஆனாவே போஸ்டிங் அப்படின்ற ஒரு நிலமை நமக்கு இப்போ வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் நீங்கள் எதை பற்றியும் மைண்டில் வச்சுக்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி போங்க. ஓகே, ஸோ நம்ம இவ்வளோ தூரம் படித்தது வீணாயிடுச்சு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம இதோடு நின்று போகிறது கிடையாது. அடுத்தடுத்த எக்ஸாம் வருது தான். ஏன்னா போன தடவை ஈஸியாக வந்திருக்கே, அப்போ அது வந்து நம்ம அந்த டைம் நல்லா படிக்கல, இந்த தடவை நல்லா படித்தோம், இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ அடுத்த தடவை கண்டிப்பாக நம்மளால் வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து போயிட்டே இருங்க. ஒரு இது வந்து ஒரு ஜேர்னி தான். நம்ம 1 வருஷம் 2 வருஷத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம், போப்பா இனிமேல் நான் படிக்கலை அப்படின்னு தயவு செஞ்சு ஒரு ஸ்கூல் ஜாயின் பண்ணுங்கள், வேணான்னு சொல்லலை. ஆனால் சைடில் அதை படிச்சுட்டே இருங்க. இல்லையா, விட்டுறாதீங்க. ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இந்த வந்து இந்த நம்ம படித்ததை வந்து நீங்கள் டச் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கான்செப்டெல்லாம் மறக்காது. நம்ம வந்து கேப்பை விடும்போது தான் ஃபுல்லாகவே மறந்துடுது. அப்புறம் திடீர்னு எக்ஸாம் கால்ஃபர் வருது, திரும்பி நம்ம படிக்கிறது, அப்புறம் இப்படியே நிற்கிறது. இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸே. ஓகேங்களா. ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் இருந்தால் சேருங்க. இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு திரும்ப ரீகால் பண்ணுங்கள். ஏதாவது கொஷின்ஸ் ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் இருந்ததுன்னா ஜஸ்ட் அப்படியே ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. வாரம் ஒரு தடவை எடுத்து ஏதாவது ஒன்று கொஷின்ஸ் அடித்து பார்த்துட்டு டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு இருங்க. இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் நம்ம படித்தது வந்து மைண்டில் இருக்கும். ஓகேங்களா. அதே போல் இப்போ இந்த நம்ம கொஷின்ஸு வந்து மேக்ஸிமம் நல்ல பேசிக்ஸே கேட்டிருக்காங்க. நிறைய யூனிட்டில் வந்து வரலன்னாலும் நீங்கள் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டு டெக்ஸ்ட் புக்கில் வந்து பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோ பயாலஜி, பயோடெக்னாலஜி இந்த மாதிரி இருக்குது, பிரான்ச் இருக்குது. இப்போ எப்படி நம்ம பயாலஜின்னு சொல்கிறோம், பியூர் ஜுவாலஜின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோ பயாலஜி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து நீங்கள் நம்ம நுணுக்கமாக அதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா நமக்கு பயோடெக்னாலஜி இருக்குது, பயோ கெமிஸ்ட்ரி இருக்குது, ஒரு யூனிட் இருக்குது இல்லையா. அப்போ நீங்கள் 11th 12th தரவு பண்ணுங்கள், ஒரு நோட்டு போடுங்க, சிம்பிளாக எழுதுங்க, அதை திருப்பி பாருங்கள். ஓகே, போனது போயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து வரது வரட்டும், அது வந்து கடவுள் சித்தம்னு விட்டுருங்க. ஓகேவா. நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம லைஃபே போயிடுச்சுன்னுலாம் நினைக்காதீங்க. எத்தனையோ பேர் 50 வயசு 55 வயசுலலாம் கூட முயற்சி பண்ணி ஜாப் போயிருக்காங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கேர் பண்ணாதீங்க. அடுத்து வரக்கூடிய டெட்டை நல்லா பண்ணுங்கள். டெட்டில் செலக்ட் ஆகிட்டா அடுத்து யூஜிடிஆர்பி உடனே கால்ஃபர் ஆகுதுன்றாங்க. அப்போ நம்ம இப்போ இந்த 12 யூனிட்டில் இருக்கிறது தானே அதுலேயும் இருக்குது, இதில் எப்படி வேஸ்ட் ஆகும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் எதுவுமே மனசு தளர விட வேணாம். நமக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா. அதனால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் வந்து கொஷின்ஸ் வந்து எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே ஷேர் ஆகிருக்கும்.
ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல யார் யார் எவ்வளோ மார்க்கு ப்ளஸ் வித்து உங்களோட கம்யூனிட்டியோட போடுங்க. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாரு என்ன கேட்டகரியில இருக்கோம். ஃபர்ஸ்ட் மார்க்கு ஓரளவுக்கு எவ்வளோ இருக்கு. இப்போ நீங்க 10 மார்க் நான் விட்டுட்டேனே, எனக்கு தெரியல. என்ன ஷேட் பண்ணேன்னு தெரில. நான் அத ஷேட் பண்ணாம விட்டுட்டு வந்திருக்கேன்னா, அதெல்லாம் விட்டுருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்போ ஒரு ஒரு ஆவரேஜா அதில ஒரு 3, 4 மார்க்ஸ் வேணா அடிஷனலா ஆக வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான். அப்போ நீங்க உங்களுக்கு இப்ப என்ன மார்க் வந்திருக்கோ அத போடுங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணலாம். நான் வந்து முடிஞ்சா நான் நாளைக்கு வந்து ஒரு கூகுள் ஷீட்டு நம்ம அகாடமில வந்து ஆட் பண்றேன். நீங்க கூகுள் ஷீட்டு ஃபில் பண்ணுங்க. எந்த அளவுக்கு யார் எவ்வளோ வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில வந்து எதுவும் மனசு தளர விட வேண்டாம். தைரியமா இருங்க. கண்டிப்பா நம்பிக்கையா இருக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும். ஓகேவா? தேங்க் யூ.